டிசம்பர் 25 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுந்தரபாண்டி எசக்கி கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்காம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கறாங்க. என் மேல இருக்கிற கோவத்தினால தானே எசக்கிய முத்துப்பாண்டி கூட வாழ்றதுக்கு நீங்க அனுப்பாம வச்சிருக்கிறீங்க. முத்துப்பாண்டி எசக்கி இல்லாம அந்த வீட்டுல சந்தோஷமாவே இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அதனாலதான் நானே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு என் மருமகளை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அவ அங்க வந்து என் பையனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஆசையே. பிரசிடண்ட் சார், இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட கோரிக்கையுமே நீங்க நிறைவேத்துறீங்க. இன்னைக்கு என்னோட கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி தான் ஆகணும். என் பையனோட உங்க தங்கச்சிய வாழ்றதுக்கு அனுப்பி வைங்க. இப்படி சின்ன சிறுசுகளை பிரிச்சு வைக்கிறது நமக்கு தான் பாவம் அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நல்லவர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு சவுந்தரபாண்டி. ஆனா முத்துப்பாண்டி எசக்கி எப்ப வருவா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்துல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டு சவுந்தரபாண்டி நம்ம சண்முகத்தை பார்த்துட்டு கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சு, நீ உன் தங்கச்சியை எப்படி என் வீட்டுல வாழ வைக்கிறேன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி புருவத்தை தூக்கி காட்டியாடுறாங்க. அப்பதான் சண்முகத்துக்கு தெரிய வருது, இவர் பண்றது எல்லாமே நாடகம். மறுபடியும் எசக்கிய கூட்டிட்டு போய் அவளை கொடுமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு அவர் துணிஞ்சு கீழே இறங்கி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது சண்முகத்துக்கு தெரிய வருது. சவுந்தரபாண்டி, இதுக்கப்புறமா நீங்க வந்து உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது உங்களோட கையில தான் இருக்குது. என் மேல இருக்கிற தப்புனாலதான் நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பரணி, உங்க அப்பாவா நம்ம வீட்டுக்கே வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அப்படின்னு வைகுண்டம் அதிர்ச்சியில போய் நிக்கிறாங்க. இந்த பாரடி எசக்கி, உன் புருஷனும் வந்து கூப்பிட்டுட்டான், உன் மாமியாவும் வந்து கூப்பிட்டா, இப்ப உன் மாமனாரும் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டாரு. இதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு வாழ்ற போறதும் வாழ போகாம இந்த வீட்லயே இருக்கிறது உன்னோட கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வீட்டுல யாரும் எதுவும் பேசக்கூடாது. எங்க அண்ணன் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுல உட்காந்துட்டு பாண்டியம்மா பாக்கியா கிட்ட எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. காஃபி எல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு ஒரு நாளைக்கு தான் காஃபி. எல்லாருக்கிட்டே பேசுற மாதிரி என்னகிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சிவபாலன் வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் சவுந்தரபாண்டி வர்றாங்க. பாத்தியோட தம்பி, நீ இல்லாத நேரத்துல உன் பொண்டாட்டி உன் மயனும் என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னு ஒரு காஃபி கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு, இதுக்கப்புறமா இந்த பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் இப்ப திருந்திட்டான். இப்ப போய் என் மரும கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்லிட்டு தான் வந்திருக்கிறான். அவ இன்னும் சீக்கிரம் அவ இந்த வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா இந்த மனுஷனா இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சிவபாலனும் பாக்கியாவும் அதிர்ச்சியா போய் நிக்கிறாங்க. அத முத்துப்பாண்டி ஓரத்துல இருந்து கேட்டாடுறாங்க. அவங்க அப்பாவே போய் மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனா அந்த சண்முகம் என்னடான்னா அவங்க தங்கச்சியை இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்கு அனுப்ப வைக்க மாட்டேங்கிறான். நம்ம என்னதான் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் முப்படாதி வந்து சொல்றாங்க. சண்முக சார்வால் அவ்வளோ கெட்டவரெல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவரு, நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் இந்த அளவுக்கு துணிச்சலாம் இறங்கியிருக்கிறாருன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி பெரிய ஏதோ பிரச்சனை இருக்குது. நீங்க அவரை நேரில் பார்த்து பேசினாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் தனியா உட்காந்துட்டு பேசுறாங்க. அவ இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்கு வரவே மாட்டா. அதுக்கான பிளானை தான் நான் அந்த வீட்டுல போய் போட்டுட்டு வந்திருக்கிறான். என் பையன் என்னகிட்டயே சவால் விட்டால, நான் எசக்கிய போய் நேர்ல பார்த்து பேசுனா அவ சீக்கிரமாவே என் கூட வந்து வாழுவான்னு இன்னைக்கு நான் போய் போட்டுட்டு வந்திருக்கிற இந்த பட்டாசுனால மறுபடியும் அவ இந்த வீட்டுக்கு வரவே மாட்டா. நம்ம முத்துப்பாண்டி எத்தனை டைம் போய் அவளை கூப்பிட்டாலும் அவ இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்கு வரவே மாட்டா. அப்படிதான் நான் பிளான் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க.